கோவை மாவட்டம் வையம்பாளையம் பகுதியில் உள்ள நாராயணசாமி நாயுடுவின் 41வது நினைவு நாளில் தமிழக விவசாயிகள் சங்கம் மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பிறகு செய்தியாளர்களிடம் கூறுகையில், பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்களால் வடபகுதி விவசாயிகள் சங்கம் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த சங்கம் 1972 திருச்சி மாநாட்டிலே தமிழக விவசாய சங்கமாக உருவாக்கப்பட்டதில் இருந்து இன்று வரை 12 மாவட்டங்களில் 12 இடங்களில் இந்த அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை மாவட்டத்தில் கோவை, திண்டுக்கல், நீலகிரி மாவட்டத்தினுடைய பிரதிநிதிகளோடு எங்களுடைய தூத்துக்குடி மாவட்ட தலைவர் திரு சேதுராஜா அவர்கள் இணைந்து இங்கு அஞ்சலி செலுத்தினோம். இன்று செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முதல் 3 முக்கிய தீர்மானங்கள்: நீர்நிலைகள், நீர்வழி பாதைகளை பாதுகாக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே ஆணையிட்டுள்ளதின் அடிப்படையில் பல இடங்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை நடவடிக்கை பூர்த்தியாகாமல் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் போர்க்கால அடிப்படையிலே நடவடிக்கை எடுத்து நீர்நிலைகள் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற தலையாய தீர்மானத்தையும், அடுத்ததாக நிலுவையில் உள்ள நீர்வழி திட்டங்களிலே கோவை அத்திக்கடவு அவிநாசி திட்டம், பாண்டியாறு மோயாறு இணைப்பு என்கின்ற திட்டமும், உடுமலை பகுதி, அதுபோக மாவட்டத்திற்கு கிட்டத்தட்ட 12 திட்டங்களுக்கு கால நிர்ணயத்துடன் கூடிய ஒரு நிறைவேற்று திட்டங்களையும் கொண்டு வர வேண்டும் என்று அரசாங்கத்தை வலியுறுத்தியும், ஏற்கனவே பல்வேறு திட்டங்கள் வாயிலாக மாநில அளவிலும் தேசிய அளவிலும் ஏற்படுத்தப்பட்டுள்ள புலவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களிலே கிட்டத்தட்ட பெரும்பாலான பாதிக்கும் ஏற்பட்டவை இன்றைக்கு பிரச்சனையினால் செயல்பட இல்லாமல் இருப்பதை அறிந்து அதற்கு மறுசீரமைப்பு மற்றும் ஊக்குவிப்பு திட்டங்களை அரசாங்கம் கொண்டு வந்து மக்களுக்கு விவசாயி பொருட்கள் நேரடியாக கொண்டு சேர்வதை உறுதி செய்ய வேண்டும் என்கின்ற உட்பட்ட 12 தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். 1967 பெருந்தலைவர் திரு நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்களால் கோடை வடபகுதி விவசாயிகள் சங்கம் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த சங்கம் 1972 திருச்சி மாநாட்டிலே தமிழக விவசாயிகள் சங்கமாக உருவாக்கப்பட்டதில் இருந்து இன்றைக்கு 12 மாவட்டங்களில் 12 இடங்களில் இந்த அஞ்சலி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதில் கோவை மாவட்டத்திலே கோவை, திண்டுக்கல், திருப்பூர், நீலகிரி மாவட்டத்தினுடைய பிரதிநிதிகளோடு எங்களுடைய தூத்துக்குடி மாவட்ட தலைவர் திரு சேதுராஜ் அவர்களும் இணைந்து இங்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறோம். இன்றைய செயற்குழு கூட்டம் இங்கே நடைபெற்றதிலே இங்கே அஞ்சலி செலுத்துவதோடு சேர்ந்து 12 முக்கிய தீர்மானங்களை மாநிலம் முழுவதுமாக இன்றைக்கு இயற்றியிருக்கிறோம். அதிலே முதல் 3 முக்கிய தீர்மானங்கள்: நீர்நிலைகள், நீர்வழி பாதைகளை பாதுகாக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே ஆணையிட்டுள்ளதின் அடிப்படையில் பல இடங்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் இன்னமும் நடவடிக்கை பூர்த்தி ஆகாமல் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் போர்க்கால அடிப்படையிலே நடவடிக்கை எடுத்து நீர்நிலைகள் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற தலையாய தீர்மானத்தையும், அடுத்ததாக நிலுவையில் உள்ள நீர்வழி திட்டங்களிலே கோவையை பொறுத்தவரை அத்திக்கடவு திட்டம் 2 இருப்பது போலவே பாண்டியாறு மோயாறு இணைப்பு என்கின்ற திட்டமும், உடுமலை பகுதி, அதுபோக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 12 திட்டங்களுக்கும் கால நிர்ணயத்துடன் கூடிய ஒரு நிறைவேற்று திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று அரசாங்கத்தை வலியுறுத்தியும், ஏற்கனவே பல்வேறு திட்டங்கள் வாயிலாக மாநில அளவிலும் தேசிய அளவிலும் ஏற்படுத்தப்பட்டுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களிலே கிட்டத்தட்ட பெரும்பாலானவை பாதிக்கும் மேற்பட்டவை இன்றைக்கு நிர்வாக பிரச்சனைகளால் செயல்பட இயலாமல் இருப்பதை அறிந்து அதற்கு மறுசீரமைப்பு மற்றும் ஊக்குவிப்பு திட்டங்களை அரசாங்கம் கொண்டு வந்து மக்களுக்கு விவசாயியுடைய பொருட்கள் நேரடியாக கொண்டு சேர்வதை உறுதி செய்ய வேண்டும் என்கின்ற உட்பட்ட 12 தீர்மானங்கள் இங்கு நிறைவேற்றியிருக்கிறோம். அனைத்து அரசாங்கம், மத்திய மாநில அரசாங்கங்கள் விவசாயிகளுடைய இந்த பிரச்சனைகளை கேட்டு அறிந்து நாங்கள் கொடுக்கும் விவரங்களின் அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தொழில்துறையை காப்பாற்றுவது போலவே விவசாயத்துறையை காப்பாற்ற முன்முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு 12 இடத்துல தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கு உழவர் பெருந்தலைவர் படம் வைத்து அங்காங்க நினைவு அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மாநிலம் முழுவதும். அதுபோக இந்த நீர்நிலை ஆக்கிரமிப்பு, மாசு கட்டுப்பாடு, குப்பைகள் சிறை இடத்துகள் சிதறி கொட்டிடுறாங்க. குப்பை கொட்டுற பிரச்சனை தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனையாக தெரியுது.
அதனால் அங்காங்கு பிரித்து குப்பை கொட்டுகிறதை சரி செய்ய வேண்டும். உடனடியாக கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் இந்த கல்குழி நினச்ச இடத்துங்களில் குப்பை கொட்டிட்டு போயிடுறாங்க. அதையெல்லாம் கொட்டாமல் அந்தந்த இடம் வகுக்கப்பட்டு அங்கே உரிய முறையில் பிரிக்கப்பட்டு, அதாவது பிளாஸ்டிக் தனியாக, இரும்பு தனியாக இது பிரிக்கப்பட்டு பண்ணணும். ஆனால் நிலத்தடியில் நிறைய கெடுக்குது, தண்ணி மாசு கெடுது. அதனால் தண்ணி மாசையும் காப்பாற்றுறதுக்காக விரைவில் இந்த செயற்குழு தீர்மானம் போட்டு ஒரு மாநாடு நடத்த வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. அதை எங்கள் செயற்குழு முடிவு செய்யும். வாழ்த்துக்கள்.